அதாவது இந்த மீனவர் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை, இதற்கான தீர்வுகளும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். அதாவது எதிர்வரும் 13ஆம் தேதி இந்திய இலங்கை அதாவது தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற கடல் எல்லை பிரச்சனைகளை மையமாக கொண்ட பேச்சுவார்த்தை, தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை 13ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே ஏற்கனவே இந்தியாவிலும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. இதன் பின்னரும் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடல் எல்லைக்குள் புகுந்து மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள், அதே போன்று கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் தவிர இந்திய மீனவர்களின் வருகையை அதிகரித்து காணப்படுவது எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் 32 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த வார இறுதியில் ஒரு ஆய்வு பயணத்தை, அதாவது உயிராபத்து மிக்க ஒரு ஆய்வு பயணத்தை கச்சத்தீவிற்கு மேற்கொண்டிருந்தது. கச்சத்தீவிற்கு சென்று மீனவர் பிரச்சனைகளை கடலிலே நேரடியாக ஆராய்ந்திருக்கிறது. இந்த அடிப்படையிலே அவர்களது பயணத்தின் பொழுது இந்திய மீனவர்களின் படகுகள், நூற்றுக்கணக்கான படகுகள் இலங்கை கடல் எல்லைக்குள் வந்திருப்பதை அவர்கள் நேரில் அவதானித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்டும் அன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருந்தது. இது தொடர்பான ஒரு தொகுப்பு நியூஸ் ஃபர்ஸ்டில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இரவு 9:30 ஒரு மணித்தியால தொகுப்பு ஒளிபரப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன, ஆனால் தீர்வுகள் எதுவுமே சரியான முறையில் இல்லை. பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுகிறது, தீர்வுகள் இல்லை. மஹிந்தவின் உறுதிப்படி ஏப்ரலில் யாழ்ப்பாணம் வரமாட்டாது யாழ்தேவி. குறிப்பாக இந்த யாழ்தேவி புகையிரத பணிகள், தண்டவாள பணிகள், அமைக்கின்ற பணிகள் கொஞ்சம் மந்தகதியில் இடம்பெறுவதற்கான எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் யாழ்தேவி யாழ்ப்பாணத்திற்கு வரும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் ஒரு கட்டமாகத்தான் நேற்றைய தினம் பழைய சென்றிருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்குள் அந்த பணிகள் முற்று பெறுமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நேற்று போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார், ஜூன் மாதம் அளவில் தான் யாழ்ப்பாணத்துக்கு ரயில் சேவை கிடைக்கும் என்று. அந்த பணிகளின் விரைவு தன்மையை பொறுத்து அவர் அவ்வாறு கூறியிருக்கலாம். விடுதியில் கைதானோருக்கு விளக்கமறியல். யாழ் அரியாலை இயங்கி வருகின்ற விடுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 4 பேரையும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு யாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அவை இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருந்தன. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். வடமாகாண சபையுடனான உறவு குறித்து கேள்வி எழுப்பிய பிரதமர் மன்மோகன் சிங், அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அதாவது நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்குக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் வடமாகாண சபைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான செயற்பாடுகள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் பொழுது ஜனாதிபதி கூறியிருக்கிறார், அந்த மாகாணத்திற்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குகின்றது, அதற்கான உதவிகளும் விஸ்தரிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இதற்கு முதல் சில நாட்கள் முன்னாக பார்த்தோம், சில முரண்பாடுகளும் இருந்திருக்கின்றன. ஆமா, அண்மை காலமாக வடமாகாண சபை நிறுவப்பட்ட நாள் முதல் மாகாண சபை அதிகாரங்களை பயன்படுத்துவது, அது மட்டுமல்லாமல் மாகாண நிர்வாக செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் நடைமுறை சிக்கல்கள் குறித்து மாகாண சபை முதலமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் அரசாங்கத்தை சேர்ந்த சில பங்காளி கட்சிகளும் வடமாகாண சபை தொடர்பில் அழுத்தமான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அரசாங்க பங்காளி கட்சி ஒன்றினால் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைமையின் கீழ் இந்த சர்ச்சைகள் எந்த அளவிற்கு, அதாவது ஜனாதிபதியின் கருத்துகள் இந்த சர்ச்சைகளுக்கு இடையில் எத்தகைய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதனையும் பொதுவாக அதாவது நிபுணர்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போல அவரது கருத்துக்கு பிறகு இனிவரும் காலங்களில் எப்படியான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஐநா மனித உரிமை பேரவையில் அமைச்சர் பீரிஸ் இன்று உரை, நவநீதம் பிள்ளையின் அறிக்கையை நிராகரிப்பார் என்று செய்தி வழியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம்தான். ஐநா விசாரணை கோரும் அமெரிக்காவின் பிரேரணை, மனித உரிமை பேரவையுடன் ஒத்துழைத்து செயற்படவும் வலியுறுத்தல் என்று இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில். வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதைகுழிகள் தொடர்பில் உரிய விசாரணை வேண்டும். நாட்டில் புதிதாக புதைகுழிகள் இனம் காணப்பட்டு வருகின்றன. மன்னாரில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தெற்கேதீஸ்வரம் பகுதியில் மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த புதைகுழியின் அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை இந்த புதைகுழியிலிருந்து 80 மனித மண்டையோடுகளும் மனித எச்சங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கண்டுபிடிக்கப்படுகின்ற புதைகுழிகள் தொடர்பிலான ஒரு உரிய விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையில், அதுவும் இந்த ஜெனீவா மாநாடு நடைபெறுகின்ற இந்த தருணத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் முல்லைத்தீவில் புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு பிரதேசத்திலும் ஒரு தனியார் காணியிலிருந்து 9 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த காணியை துப்புரவு செய்யும் பணிகளின் பொழுதுதான் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பொழுது
எமக்கு தெரிவிக்கப்பட்ட கருத்து, அதாவது நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிய வந்தது என்னவென்றால், அவை கடந்த கால யுத்தத்தின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற ஒரு சம்பவம் என்றும் இதற்கு இருதரப்புமே பொறுப்பு கூற வேண்டும் என்றும், அதாவது யுத்தத்தில் ஈடுபட்ட தரப்பினர் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டின் வினா ஒன்றிற்கு வடமாகாண விவசாய அமைச்சர் பதிலளித்திருந்தார். அந்த குறுக்குள்ள இந்த அந்த மண்டையோடுகளை பார்க்கும்போது பாயினால் சுற்றப்பட்டு தான் சுற்றப்பட்டிருந்தன. இதனை விசாரணை செய்த சட்ட வைத்திய அதிகாரி, யாழ் சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்திருந்தார். அவற்றில் எரிகாயங்களும் இருப்பதாக. அதாவது இவை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அது தொடர்பான மேலதிக தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். வீரகேசரியின் கேலி சித்திரம் காட்டோன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நாங்க உங்க பக்கம் என்று சம்பந்தன் அவர்கள் கூறுவதை போன்றும் அலர்ட்டா இருக்க நேரம் வந்து விட்டது என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானை போன்று சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உருவம். அதாவது ஏற்கனவே வடமாகாண சபை தேர்தலின் பொழுது ஜனநாயக மக்கள் கட்சியின் அதாவது தலைவர் மனோ கணேசன் வடக்கிற்கு சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஆதரவு திரட்டும் பிரசாரங்களில் ஈடுபட்டிருந்தார். அந்த அடிப்படையில் மேல் மாகாணத்திலே மனோ கணேசன் தலைமையிலான கட்சி போட்டியிடுகின்றது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது ஆதரவை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேல் மாகாணத்தில் போட்டியிடுகின்றது. இதனை யோசிக்க வேண்டியிருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. அவை இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளை பார்க்க போன்றோம். தலைமன்னார் ராமேஸ்வரம் பயணிகள் கப்பல் சேவை விரைவில் ரயில் சேவையை ஆரம்பித்து வைத்து அமைச்சர் குமார வெல்கம தெரிவித்த கருத்தோடு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வடக்கில் 20,011 காணிகள் படையினரால் மீள கையளிப்பு, காணி பிரதி அமைச்சர் கூறுவதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ரசூல், அதேவேளையில் யாழில் இடம்பெயர்ந்து வாழும் மக்கள் குறித்த தகவல் திரட்டு மீள்குடியேற்ற அமைச்சு அதிகாரிகள் ஆராய்வு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது வலிகாமம் வடக்கு ஏற்கனவே அங்கே உயர் பாதுகாப்பு வலயம் இருப்பதால் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அங்கே மீள்குடியேற்றப்பட வேண்டிய நிலைமையும் காணப்படுகின்றது. அங்கே 6,500 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு 3,000க்கும் அதிகமான அதாவது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன பொதுமக்களால். உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த அடிப்படையிலே ஏற்கனவே கடந்த மாதத்தில் யாழ் இராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் மீள்குடியேற்ற குழுவினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று அங்கே மக்கள் மீள குடியமர்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் 2வது கட்டமாக யாழ் மாவட்ட செயலகத்தில் அதாவது மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் தலைமையிலான அதிகாரிகள் உள்ளிட்ட மேல்குடியேற்ற குழுவினர்களின் கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றிருக்கின்றது. இதன் பொழுது மேல்குடியேற்றம் அதாவது வலி வடக்கு மக்களின் மேல்குடியேற்றம் தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கிறது. அடுத்து இலங்கைக்கு தென்னாப்பிரிக்கா ஆதரவு குரல் என்று செய்தி வெளியாக இலங்கை பிரச்சனைக்கு உள்நாட்டுக்குள்ளேயே தீர்வு காண சர்வதேச சமூகம் வழிபட வேண்டும் என ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் தென்னாப்பிரிக்கா நேற்று வலியுறுத்தி இருக்கிறதா? நேற்றைய தினம் தென்னாப்பிரிக்க பிரதிநிதி ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய பொழுது கூறிய விடயம், அதாவது இலங்கை நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும், இதற்கு தென்னாப்பிரிக்கா ஒத்துழைக்கும் என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்த விடயம் மயூரன் கடந்த வாரத்திலும், அதாவது தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு அதாவது உண்மையை கண்டறிவதற்கான விடயத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவையிலும் தென்னாப்பிரிக்காவின் ஒத்துழைப்பு நிச்சயமாக இலங்கைக்கு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அவை இன்று வெளிவந்த யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சிங்கள பத்திரிகைகள் சிலவற்றின் செய்திகளையும் பார்க்க போகின்றோம். மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. தமிழ்நாடு கினிகனித்தி மஹிந்த சிங் புருமேதி ஹமுவேதி. தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு தீப்பற்றி எரியும் பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் ஆகியோர் அதாவது பர்மாவில் சந்திப்பு என்ற அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து அத பத்திரிகை வழியாக இருக்கின்ற செய்தியின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. திஸ்த்ரிக்க ஹயකට உக்ர ஜல ஹிங்கයක් ஆபதா கலமனாකරන மத்தியஸ்தானின் ஜல பௌசர் யவாய். அதாவது 6 மாவட்டங்களுக்கு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கிறது. ஹம்பாந்தோட்டை மாவட்டம் தவிர்த்த ஏனைய 5 மாவட்டங்களுக்கும் அதாவது எதிர்வரும் மழைக்காலத்தின் பொழுது நீர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது வறட்சியான ஒரு காலநிலை மழை பெய்திருந்தது, இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. எனவே நீரை
சேமித்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. விரயம் செய்யக்கூடாது. தினமின பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. அங்கே அதாவது திரஸ்தவாதி விருப்பி ஹிச யலி என்ற அந்த செய்தி பாதியில் நிற்கின்றது மயூரன். அங்கே மேலும் சில வரிகள் வர வேண்டியிருக்கு. அதாவது ஜனாதிபதி நேற்றைய தினம் பிம்ஸ்டெக் மாநாட்டில் மியான்மரில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி தான் அது. அதாவது பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அது தலை தூக்க இடம் அளிக்க கூடாது என்ற கருத்து தான் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் திவைன பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். විදුහලේ දේපල වනසා දමමින් මහා විනාශයක් කළ බණ්ඩාරනායක සිසුන් 49ක් කැමරාවේ. ශිෂ්‍ය බට කණ්ඩායම වසර 5කට තහනම්. குருவருண் 6 தினக்குத் மாறு குறாய். அதாவது பண்டாரநாயக்க வித்யாலயத்தில் இடம்பெற்ற ஒரு மாணவர் அமைதியின் பொழுது பாடசாலை சொத்துக்களை சேதமாக்கியமை தொடர்பில் 49 மாணவர்கள் அந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டிருந்தமை பாதுகாப்பு அதாவது பாடசாலை கேமராக்களில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் ஆசிரியர்கள் 6 பேருக்கும் இடமாற்றம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற லாக்பீமா பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்துவிடலாம் ரசூல். குறிப்பாக 2 செய்திகள் காணப்படுகின்றன. பிரதான செய்தி திவினசாகத் வெனுஷாகே விதுஹல்பதிகி காரியாலே ரஹஸ் காமரா கொட்ட மெட்ட தெமு எந்தகுத் திபிலா. அதாவது அண்மையில் ஃபேஸ்புக் சர்ச்சை தொடர்பில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். இந்த அடிப்படையில் பாடசாலை அதிபர் கைது செய்யப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணைகள் இருக்கின்றன. பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாடசாலை அதிபரின் அதாவது அலுவலகத்தில் ரகசிய அறை ஒன்று இருந்ததாகவும் அங்கே கட்டில் மற்றும் தலையணைகள் என்பன இருந்ததாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை அதிபரின் அலுவலகத்தில் ஒரு ரகசிய அறை இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு பிரதான செய்தியாக லங்காவகன ஜாத்தியாந்தர பரீட்சணையாக ரட்டவால் பஹக்க யோஜனாவை ஜெனீவா சமுலுவட்ட. அதாவது நேற்று முன்தினம் ஆரம்பமான ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் அமெரிக்கா தலைமையில் சில நாடுகள் முன்வைத்திருக்கின்ற உத்தேச வரைவு தொடர்பில் அந்த வரைவில் சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கு அழுத்தம் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறப்பட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகை பிரதான செய்தியை பார்க்கலாம். அதிலும் அந்த பண்டாரநாயக்க விதுகலே குருவருண் ஹயக்கட்ட மாறு அந்த செய்தி தான் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பண்டாரநாயக்க வித்யாலயத்தில் இடம்பெற்ற மாணவர் சர்ச்சை. ரெவிர பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஜெனீவா யோஜனாவட்ட டயஸ்போராவினு சோதனா. அதாவது புலம்பெயர் தமிழர்கள் அமைப்பினாலும் ஜெனீவா யோசனை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இறுதியாக நாங்கள் ஆங்கில பத்திரிகைகள் இடம்பெற்ற ஒரு சில பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். சிலோன் டுடே பத்திரிகை பிரதான செய்தி வாரம் அமைந்திருக்கிறது. Third US resolution asks Navi Pillai to investigate Sri Lanka. அதாவது அமெரிக்க தலைமையிலான 3வது பிரேரணையில் அதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தி டிஃபீட் ஆஃப் டெரரிசம் ஸ்பர்ட் எக்கானமிக் growth இன் ஸ்ரீலங்கா பிரசிடென்ட். அதாவது நேற்றைய தினம் இலங்கையில் அதாவது பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டமை இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக அமைந்தது என்ற ஜனாதிபதியின் உரையை காரணமாக வைத்திருக்கின்றது. அதே போன்று அங்கு மற்றொரு பிரதான செய்தி காணப்படுகிறது. பிரசிடென்ட் டெல்ஸ் இந்தியன் பிரீமியர் மன்மோகன் சிங் நோர்தர்ன் ஃபிஷர்மன் worst hit. அதாவது ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்திய மீனவர்களால் வடபகுதி மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்துட்டு நாங்கள் நிறைவு செய்யலாம். MR ரைசஸ் இந்தியா ஸ்டான்ஸ் ஆன் UNHRC ரெசல்யூஷன். அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் வரைவு அதாவது பிரேரணை தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மன்மோகன் சிங்கிடம் கோரிக்கை அதாவது நிலைப்பாட்டை வினவி இருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். குறிப்பாக இந்த ஜெனீவா மாநாடு ஆரம்பித்த இன்று 3ஆம் நாளாக அமர்வுகள் நினைக்கின்றேன். இன்றைய தினம் முக்கியமாக அமைச்சர் GL பீரிஸ் உரை நிகழ்த்தவிருக்கிறார். ஏற்கனவே அதாவது முதல் நாள் அன்று இலங்கை தொடர்பில் அமெரிக்கா ஒரு உத்தேச வரைவை முன்வைத்திருக்கின்றது. இதற்கான ஆதரவை திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இன்றைய தினம் அமைச்சர் GL பீரிஸ் என்ன கருத்துக்கள் அதாவது என்ன பதிலடி கொடுக்க போகின்றார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இலங்கை தொடர்பில் முதல் நாள் நிகழ்விலேயே நுனிப்புள் மேய்ந்தால் போல் சில விடயங்கள் பரவலாக நாடுகள் சிலவற்றால் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் இனி வரும் நாட்களில் இலங்கை தொடர்பிலான கருத்துகள் எந்த வடிவில் அமைய போகின்றன என்று
பார்க்கலாம். அதே வேளையில் சர்வதேசத்தின் பார்வை இப்போது ஜெனீவா பக்கம் திரும்பி இருக்கிறது. எனவே இவை பற்றிய செய்திகளை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கணும். அவ்வப்போது நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். அவை பற்றிய முழுமையான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி ரசூல். இன்றைய தினம் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்து நன்றி மயூரன். நன்றி நேயர்களே. மீண்டும் நாளையும் காலை வேளையில் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.